இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவருடைய மகன் மனோஜ்குமார் மாரடைப்பால் காலமாயிட்டாரு. சில நாட்களுக்கு முன்னாடி தான் அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை நடைபெற்றது அப்படிங்கிற தகவலாம் என்ன நடந்தது? சோகத்தில் பெரும் சோகம் புத்திர சோகம் தான். அது பாரதிராஜா அவருக்கு எப்படி இந்த ஒரு சோகம் வந்துச்சுன்றதுதான் பெரிய ஒரு எல்லாருக்கும் ஆச்சரியம். பாரதி ராஜா அவருமே வந்து உயிர் பிழைச்சு தான் வந்திருக்காரு. அவர் இந்த இழப்பை எப்படி சமீப காலமாக அவர் பெட் பேஷண்ட்டாக கூட இருந்தார் கொஞ்ச நாள். வீட்டிலேயே கூட ஸ்ட்ரெச்சர்லாம் போட்டு இப்போ ஒரு சீரியஸான கண்டிஷனில் போய் கூட தப்பிச்சு வந்திருக்கிறார். அப்படிங்கும்போது இந்த அதிர்ச்சியே பேரும் கூட சொல்ல ஒரு அதிர்ச்சி, பேரதிர்ச்சி. இது எப்படி இந்த அவரை மீண்டும் எழுந்து வர போறாரு, அவர் இதை எப்படி டைஜஸ்ட் பண்ணிக்கிற போறீங்க. அவர் வர்ற காட்சியெல்லாம் பார்த்தா அவர் ஃப்ரீஸ் ஆகி போய் வர்றாரு. தூக்கி வளர்த்த குழந்தை இளையராஜா அவர்களுக்குலாம் வந்து மனோஜ் வந்து தூக்கி வளர்த்த குழந்தை, வீட்டில் ஒரு குழந்தை மாதிரி தான். அப்படிங்கும்போது அவரே இன்னைக்கு பயங்கரமான நண்பனை எப்படி தேர்த்த போறேன். ஏன்னா சமீபத்தில் தான் அவர் இப்படி ஒரு இழப்பை ஸ்பான்ஸ். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் சுபைர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ்குமார் மாரடைப்பால் காலமாயிட்டார் அப்படிங்கிற செய்தி தான் தமிழ் சினிமாவே வந்து சோகத்துக்குள்ளாக்கி இருக்குது. பல பிரபலங்கள் இப்போது அவருடைய வீடு நோக்கி போயிட்டு இருக்காங்க. மாரடைப்பால் காலமாயிட்டாரு, சில நாட்களுக்கு முன்னாடி தான் அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை நடைபெற்றது அப்படிங்கிற தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. என்ன நடந்தது உண்மையிலே? இல்லை, சோகத்தில் பெரும் சோகம் புத்திர சோகம்பாங்க. அது பாரதிராஜா அவருக்கு எப்படி இந்த ஒரு சோகம் வந்துச்சுன்றதான் பெரிய ஒரு எல்லாருக்கும் ஆச்சரியம். தன்னுடைய உதவியாளராக இருந்தவர்களை கதாநாயகர்களாக மேக்கப் போட்டு அழகு பார்த்து அவர்களை வந்து கொண்டாடியவர் பாரதிராஜா. அது மாதிரி யாராவது ஒரு இயக்குனர் ஒருத்தன் படம் பண்ணிட்டானா அந்த நல்லா இருந்ததுன்னா பாராட்டி அவர்களை உச்சி மோந்து கொண்டாடிவார். அப்படி எல்லாருக்கும் சினிமாவில் ஒரு அப்பா, ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருந்தவர். டைரக்டர்னா சினிமாவில் பாரதிராஜா மட்டும்தான். டைரக்டர் வீட்டுக்கு போகிறேன், டைரக்டர் ஆஃபீஸில் இருக்கிறேன் அப்படின்றதான் பேசுவாங்க சினிமாவில். அப்படிப்பட்டவருக்கு அவரே கொஞ்ச நாளாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாரு. அவருக்கு திடீர்னு இந்த மாதிரியான ஒரு செய்திங்கிறது ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, பொதுவான மக்களுக்கே வந்து வரராஜா மேல் வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு இயக்குனர் நடிகரையெல்லாம் தாண்டி சமூக சிந்தனை உள்ள ஒரு நபர். தமிழுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் ஏதாவது செய்யணுங்கிற ஒரு வேட்கை உள்ள ஒரு நபர். நல்ல மனிதர், எல்லாவற்றையும் காட்டிலும் நல்ல மனிதர். தன் உடனிருந்த அத்தனை பேரையும் ஒரு தாய் தகப்பன் எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி இவராக இருக்கட்டும், பாக்யராஜா இருக்கட்டும், மணிவண்ணனாக இருக்கட்டும், தொடர்ந்து கூட இருந்த ஆட்களை எல்லாம் ஒரு பெரிய உயரத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்தவர். அவருக்கு இந்த வயசில் இப்படி ஒரு சோகம் ஏற்பட்டிருக்குங்கிறத வந்து நம்மளால் ஜீரணிச்சுக்கவே முடியல. மிகப்பெரிய ஒரு இழப்பு, எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. என்ன வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி சென்னையில் இருக்கக்கூடிய சிம்ஸ் மருத்துவமனையில் பண்ணியிருக்காரு. பண்ணிவிட்டு அவர் ஓய்வில் தான் இருந்திருக்கிறார், வீட்டில் தான் இருந்திருக்கிறாரு. அது ஏதோ தொற்று ஏற்பட்டிருக்கு, இன்ஃபெக்ஷன் ஏதோ ஒன்று ஆயிருக்கு. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. அதனால் 2-3 நாளாக கொஞ்சம் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கு. இன்றைக்கி மரணம் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வருது. மிகப்பெரிய ஒரு சோகம். இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாரும் போகிறாங்க. இளையராஜா அவர்கள் நான் எப்படி என் நண்பனை தேர்த்த போகிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டு அவரும் ரொம்ப ஒரு சோகத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. முதலமைச்சர் உடனே தன்னுடைய சோகத்தை பதிவு பண்ணியிருக்காரு. யார் தேர்த்தினாலும் அவர் எப்படி தேர்ந்து வர போகிறாருன்னு தெரியல. அவரே ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் கொஞ்சம் பலகீனமாக இருக்கிற நேரத்தில் காரில் வரும்போது பார்த்தாலும் அவரே மெலிஞ்சு ஒரு மாதிரி. ஆமாம், அப்படி இருக்கு. அவரே பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு செய்தி. அவருக்கு மொத்தம் 2 பசங்க, ஜர்னி அப்படின்ற ஒரு பெண்ணும் மனோஜுங்கிற ஒரு பையன். மனோஜ் அவருடைய பேரில் தான் கம்பெனி வச்சுருந்தார், மனோஜ் கிரியேஷன்ஸ், ஜர்னி கிரியேஷன்ஸ். 2 கம்பெனி அவருடைய பையன் பேர்லையும் பொண்ணு பேர்லையும் வச்சுருந்தார். சொல்லப்போனால் பாரதிராஜா அவர்களுக்கு ஒரு லக்கி பாய். மனோஜ் வந்து ஒரு லக்கி பாய் தான். அவர் வரதராஜா அவருடைய அந்த உச்சம் வந்து மனோஜிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. மனோஜ் பிறந்த பிறகு தான் ஒரு பெரிய உச்சத்துக்கு போகிறாரு. ரொம்ப லக்கியான ஒரு பையன். ரொம்ப செல்லமாக வந்து சென்னையில் மிகப்பெரிய ஒரு கான்வென்ட்டில் படிக்க வைக்கிறாரு. அப்புறம் அமெரிக்காவில் டைரக்ஷன் கோர்ஸ் படிக்க வைக்கிறாரு. அப்புறம் இங்கே வந்து மணிரத்னம் உதவி இயக்குனராக இருக்கிறாரு. எந்திரன் படத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு சில டூபாலாம் சில விஷயம் பண்ணார். சங்கர்கிட்ட ஒர்க் பண்ணார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பா மாதிரி ஒரு பெரிய டேரக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசை. மனோஜை பொறுத்த வரைக்கும் டேரக்டர் ஆகணும் அப்படின்னு. ஆனால் இவருக்கு என்னென்னா, நான் நடிக்க தானே சினிமா வந்தேன், அதனால் நான் நடிக்காததான் ஒன்றும் நடிக்க வச்சு காட்டுறேன்னு தான் இப்போ மணிரத்ன உதவியாளராக இருக்கிறப்பே தாஜ்மஹால் படம் பண்ணுறாரு. தாஜ்மஹால் படத்தில் பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய டாப் 10 டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருப்பாங்க. ஒரு பக்கம் மணிரத்னம், வசனம், ஏஆர் ரஹ்மான், மிகப்பெரிய டெக்னீஷியன் எல்லாம் இருந்தாங்க. படம் சரியாக போகலாது, பெரிய அளவில் பாட்டுக்கிட்டலாம் கிட்டானா கூட படம் பெருசாக போகல. அதுக்கு கூட தொடர்ந்து ஒரு படம் பண்ணார். ஈரநிலம்னு ஒரு படம் பண்ணார். நிறையா படங்கள் பண்ணார். ஹீரோவாகவே அவர் வருஷமெல்லாம் வசந்தம் கூட பாட்டெலாம் கூட பெரிய ஹிட்டு. நிறையா எங்கே அந்த வெண்ணிலாங்கிற பாட்டெலாம் அப்போ பண்ணார். அந்த மாதிரி படங்கள் சரியாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையிலே இருந்தார் மனோஜ். இல்லை, அந்த ஆசை வந்து இப்போ தான் சமீபத்தில்
சுசீந்திரன் ப்ரொடியூஸ் பண்ண படத்தில் இவர் டேரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆனார். கடைசியாக அவர் ஆசையாக தான் இருக்கும் போலான்னு அப்படி தான் முடிகின்றதுக்கு நினச்சி பார்க்கணும். மார்கழி திங்கள்னு ஒரு படம் இளையராஜா அவர்கள் மியூசிக்கில் ரொம்ப நாளைக்கு பிறகு இளையராஜா வரதராஜாவுக்கு பிறகு உள்ள ஒரு சின்ன ஒரு கேப்பை இவர் ஃபுல் பண்ணார். இளையராஜா பாரதிராஜாவுக்கும் 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணாமல் இருந்தாங்க. இவர் பாரதிராஜா நடிக்க மனோஜ் டைரக்ட் பண்ண இளையராஜா மியூசிக் பண்ண ஒரு படம் மார்கழி திங்கம். சுசீந்திரன் வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பாரதிராஜா இளையராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் தூக்கி வளர்ந்த குழந்தைங்க. பவதாரணியாக இருக்கட்டும், மனோஜா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஒரே குடும்பமாக இருந்தாங்க. அதாவது எப்படின்னா ஒவ்வொரு தீபாவளிக்கும் இளையராஜா அவர்களுடைய பங்களா இருக்குது கம்பம் பக்கத்தில் கூடலூரில். அங்கே தான் அவங்க சின்னத்தாயம்மாளுடைய சமாதியும் மனைவி ஜீவா அவர்களுடைய சமாதியும் பவதாரணியோட சமாதியும் இருக்கும். அது ரொம்ப அழகான இடம். அது பெரிய பங்களா. அந்த பங்களா வந்து கீழே ஸ்டெப்ஸ் இறங்கி போனால் முல்லை பெரியார் ஆறு ஓடும். பங்களாவுக்குள்ளே ஒரு ஆறு ஓடும். அந்த மாதிரி ரொம்ப அழகான இடம். அங்கே தான் ஓய்வு வருவாங்க. எல்லா தீபாவளிக்கும் அங்கே இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஃபேமிலியும் வந்துடும். இந்த ஃபேமிலி இருப்பாங்க. மனோஜ் வந்துடுவார், பாரதிராஜா வந்துடுவார். பாரதிராஜாவை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைகளோட உட்காந்துட்டு பேசிட்டு அடிச்சுட்டு ரொம்ப ஜாலியாக ஸ்டார்ட்ஸை போட்டு அங்கே ஊரில் சுற்றிட்டு இருப்பார். அவங்க எல்லாரும் டோட்டலாக ஒரு 3-4 பஸ்ஸில் வந்துடுவாங்க. அப்படி ஒன்றுமனாக இருந்தவங்க தூக்கி வளர்த்த குழந்தை. இளையராஜா அவர்களுக்குலாம் வந்து மனோஜ் வந்து தூக்கி வளர்த்த குழந்தை. அவங்க வீட்டில் ஒரு குழந்தை மாதிரி தான். அப்படிங்கும்போது அவரே இன்னைக்கு பயங்கரமான நண்பனை எப்படி தேர்த்த போகிறேன். ஏன்னா சமீபத்தில் தான் அவர் இப்படி ஒரு இழப்பை சந்திச்சிருக்காரு. அது என்ன ஒரு துரதிருஷ்டவசம் தெரியல. லெஜெண்டாக இருக்கக்கூடிய பாலச்சந்தர் தான் உயிரோடு இருக்கப்போ தன் மகனை இழந்தார். இளையராஜா தன்னுடைய மகளை இறந்தாங்க. இன்றைக்கி பாரதிராஜா அவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. அப்படிங்கும்போது யார் அவரை தேர்த்த போகிறாங்க, எப்படி அதில் மீண்டு வர போகிறாரு, அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி இண்டஸ்ட்ரியை மாதிரி ஃப்ரீஸ் ஆகி போயிடுச்சு. ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி. அப்படிங்கும்போது மனோஜை பொறுத்த வரைக்கும் பர்சனலான கேரக்டர் அப்படின்னா மிக மிக ரொம்ப நல்ல கேரக்டர். ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னா நம்ம பார்சன் காம்ப்ளெக்ஸில் அவருடைய ஆஃபீஸ் இருக்கும். அதுக்கு மேலே எங்களுடைய அட்வர்டைசிங் ஏஜென்சி ஆஃபீஸ் போட்டிருப்போம். அப்போ நாங்கள் அந்த மதியானம் டீ சாப்பிட்ற வழியில் இறங்கி வந்து அங்கே ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு மரம் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் நாங்கள் நின்று அங்கே பேசிகிட்டு இருப்போம். அப்போ மனோஜ் வருவார். ஒரு பெரிய இயக்குனருடைய பையன், அமெரிக்காவில் படித்த பையன், மணிரத்னத்துக்கு அவர் அப்போலாம் தாஜ்மஹால் படம் ஷூட்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ரொம்ப சிம்பிளாக வந்து எல்லாருக்கூடையும் உட்காந்து பேசிட்டு இருப்பார். ரொம்ப 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 ஒரு சிம்பிளான ஒரு நபர், எல்லாத்தையும் ரொம்ப மரியாதை கொடுத்து பேசக்கூடிய நபர். அவருக்கு இப்படி ஒரு நிலைமை ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். 2006 அவர் திருமணம் பண்ணார். ஏபிசிடி படத்தில் நடிச்ச நந்தினா அப்படிங்கிற அந்த கேரளாவை சேர்ந்த ஒருத்தவங்க. அவங்களுக்கு திருமணம் பண்ணால் அவர் 2 குழந்தைகள் இருக்குது, பெண் குழந்தைகள் இருக்குது. இப்போ இந்த 48 வயசு தான் ஆகுது. 78 பிறந்திருக்கார். 48 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ளே இப்படி ஒரு துரதிருஷ்டமான சம்பவம், பெரிய அதிர்ச்சியான செய்தி தான். தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனராக இருக்கக்கூடிய பாரதிராஜா, நீங்கள் முன்னாடி சொன்னது மாதிரி வந்து அவருக்கு வந்து நடிப்புலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, டைரக்ஷன் தான் அவர் இன்ட்ரெஸ்ட்டு. குறிப்பாக அவரே ஒரு இன்டர்வியூவில் எங்கேயோ குறிப்பிட்டிருந்தார். அவர் சொன்னதாக இன்னொருத்தர் சொன்னார், அப்பாவோட அடையாளம் இல்லாமல் தனித்து நான் வந்து இயங்கணும், என்னுடைய பேர் வந்து தனியாக தெரியணும், மனோஜ் பாரதிராஜான்னு இல்லாமல் மனோஜ்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முதல் படியாக இப்போ தான் மார்கழி திங்கள் அப்படிங்கிற படத்தை இயக்குனார். இயக்கி முடித்தோடனே இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இல்லையா? அது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அவர் வந்து டைரக்ஷனில் அப்பா மாதிரி ஒரு பேர் வாங்கணும், தனித்த ஒரு அடையாளமாக இருக்கணும். அதாவது பாரதிராஜாவுடைய பையன் மனோஜ் கிடையாது, மனோஜுடைய அப்பா பாரதிராஜா அப்படின்ற ஒரு பேர் வாங்கணும் அப்படின்ற அதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணார். அது மார்கழி திங்கள் ஒரு பெரிய ஒரு தோல்விங்கிறது அவருக்கு பெரிய ஒரு வருத்தம் தான். வருத்தம் இல்லாமல் இருக்காது. சமீபத்தில் கூட ஒரு 2 இன்டர்வியூலாம் பார்த்தார். இந்த மாதிரியான நிலைமையில இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும், வெளிலேருந்து பார்க்குறப்ப தெரியாது அப்படின்னு. வசதி வாய்ப்புகள் பெருசாக இருந்தாலும் கூட தனக்கான ஒரு அடையாளம் ஒன்றும் பெறலைங்கிற ஒரு வருத்தம் மனோஜுக்கு இருந்துச்சு. அது ஒருவேளை அது மனசில் ஒரு பெருசாக ஒரு பாதிப்பு ஏற்படுத்திடுச்சோ என்னன்னு தெரியல. அவருக்கு ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து தான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருந்தாங்களா, இல்லை ஏற்கனவே ஆரோக்கியமாக இருந்தவர் தான், 48 வயசு தான், ஆரோக்கியமாக இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் அட்டாக் தான். பார்த்தோன்னே அதை பிளாக் இருந்திருக்கு, சர்ஜரி பண்ணலான்னு பண்ணியிருக்கிறாங்க. பண்ணிட்டு இதை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நிறைய பண்ணுறாங்க. நார்மலாக வயசும் ரொம்ப கம்மி தானே அப்படின்னா ரொம்ப எல்லாரும் லேசாக நினச்சாங்க ஒரு சர்ஜரி இருக்குது சரியாக போகும் அப்படின்னு. அது இந்த அளவுக்கு கொண்டு வந்து விடணும்னு தெரியல. இப்போ நாளைக்கு வந்து அடக்கம் பண்ணுறது எல்லாமே அவங்க சொந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இல்லை தெரியல, அதை பற்றி ஒன்றும் முடிவு பண்ணல. இப்போ அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு தெரியல. இதை முதல்ல அவங்க டைஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு நடவடிக்கைக்கு எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அழிநகரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் கொண்டு போய் அங்கே அடக்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி அவருடைய தோட்டம் ஒன்று இருக்காங்க தேனியில், அந்த தோட்டத்தில் அடக்கம் பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரியல. 2 குழந்தைகள் இருக்குது, மனைவி, வயதான அந்த அப்பா. அப்படிங்கும்போது அதை யோசிச்சே பார்க்க முடியாத ஒரு துயரமான சம்பவம் அது. இன்றைக்கி ஒரே நாள்லேயே பார்த்தீங்கன்னா 2 சோகமான செய்தி. காலையில் அதிகாலை வந்து 1:30 இவர் இருந்தார் சிகான் ஹுசைனி. இப்போ பார்த்தீங்கன்னா மாலை வந்து மனோஜ் இருந்திருக்கார் இல்லையா? தொடர்ச்சி அந்த மாதிரி சம்பவங்கள் இல்லை, தமிழ் சினிமாவில் குழந்தை சமீப காலமாக இந்த மாதிரியான திடீர் மரணங்கள் வந்து அதிர்ச்சிக்கிட்டே இருக்குது. அது நம்ம மனோபாலாவில் வந்து எடுத்துக்கின்னு வச்சு, மனோபாலா, மயில்சாமி, வரிசையாக அந்த திடீர் மரணங்கள் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து அவங்களாம் விவேக் இவங்கெல்லாம் கூட கொஞ்சம் வயசானவங்க. இப்போ அது வந்து குறைஞ்சி போய் இப்போ 48 வயசில் நிற்கிது.
நீங்கள் சொன்ன மாதிரி விவேக்லாம் ஒரு 50, 55, 60 வயசு ஆச்சு. மயில்சாமிக்கு 60 வயசு ஆச்சு. மனோபாலாக்கு 60 வயசுக்கு மேலே ஆச்சு. இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் இருந்தாங்க. இப்போ பார்த்தா 48 வயசில் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு மரணம்ங்கிறது வந்து இண்டஸ்ட்ரியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி தான் போயிருக்கு இப்போ. அது கோவிடுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரியான மரணங்கள் வந்து இளவயது மரணங்கள் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சர்வேவும் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு இல்லையா? இல்லை அதுவும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி செய்திகள் போகுது. கோவிடுக்கு பிறகு அங்கே போட்ட வேக்சினில் எதுவும் இதாக இருக்குமா அப்படின்ற ஒரு தகவல் பரவலாக போகுது. சில இடங்களில் அது மறுக்கிறாங்க, சில இடங்களில் அது இருக்குங்கிறாங்க. ஒருவேளை அது இருக்குமா என்னங்கிறது நமக்கு தெரியல. அது ஆராய்ச்சி பண்ணால் தான் தெரியும். பட் இந்த மரணம்ங்கிறது வந்து எதிர்பாராத ஒரு மரணம் தான். ஆக்டிவாக இருந்தார், ஒரு படம் பண்ணார், இப்போ தான் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணார். அப்படிங்கும்போது இது எதிர்பாராத மரணம் தான். தொடக்கத்திலே சொன்ன மாதிரி பெரிய லெஜெண்டரியாக இருக்கிறவங்க அவங்களுடைய மகன் வந்து அவங்க உயிரோடு இருக்கும்போது இறக்குறதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாதுல்ல. அது மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? பாரதி ராஜா அவர்கள் ஏற்கனவே அவருமே உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னீங்க. அவருமே வந்து உயிர் பிழைச்சு தான் வந்திருக்காரு சமீபத்தில். அவர் இந்த இழப்பை எப்படி சமீப காலமாக ஒரு பெட் பேஷண்ட்டாக கூட இருந்தார் கொஞ்ச நாள். வீட்லேயே கூட ஸ்ட்ரெச்சர்லாம் போட்டு ரொம்ப ஒரு சீரியஸான கண்டிஷனில் போய் கூட தப்பிச்சு வந்திருக்கிறாரு. அப்படிங்கும்போது இந்த இந்த அதிர்ச்சியேன்னு துயரம் கூட சொல்ல முடியாது. ஒரு அதிர்ச்சி அது, பேரதிர்ச்சி இது. எப்படி அதில் மீண்டு எழுந்து வர போகிறாரு, அவர் இதை எப்படி டைஜஸ்ட் பண்ணிக்கிற போறீங்க. அவர் வர்ற காட்சியெல்லாம் பார்த்தா அவர் ஃப்ரீஸ் ஆகி போய் வர்றாரு. அது அழுது கத்தி கூக்குற போட்டுட்டா கூட அந்த சோகம் தீந்துருன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி போய் வந்திருக்கிறாரு. அப்படிங்கும்போது இது எப்படி அவர் மீண்டு எழுந்து வர போகிறா, யார் அவருக்கு ஆறுதல் சொல்ல போகிறா அப்படிங்கிறதுல இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாரும் இன்றைக்கி போய் நிற்கிறாங்க. ஆறுதல் என்ன தான் சொன்னாலும் அந்த ஒரு சோகம் வந்து ஒரு பெரிய இழப்பு தான். வந்து எப்படி மீண்டு எழுந்து வர போகிறான்னு தெரியல. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பவதாரணியாக இருக்கட்டும், அப்புறம் கைலாசம் பாலச்சந்திரனுடைய பையனாக இருக்கட்டும், மனோஜாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு லெஜெண்டரிஸுடைய பசங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு துரதிருஷ்டமான ஒரு மரணம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது இவருக்கு ஏன் ஏற்பட்டுச்சுங்கிறதா எல்லா இண்டஸ்ட்ரியிலே பெரிய ஒரு இது. இப்படி ஒரு நல்ல மனிதருக்கு ஏன் இப்படி ஏற்பட்டுச்சு? எத்தனையோ பேரை உருவாக்கி அழகு பார்த்தவர், கூட ஒருத்தர் உதவியாளராக இருந்தவரை கொண்டு வந்து படார்னு ஹீரோவாக்கி அவருக்கு மேக்கப் போட்டு அவருக்கு ஆளுயிரை கட் அவுட் வச்சு, அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். யாருக்கும் அந்த மனசு வராது. இன்றைக்கி சாதாரண ஒரு கடை வச்சுருக்காரு, இந்த கடையில் வேலை பார்க்குறேன், இன்னொரு கடை பக்கத்தில் ஆரம்பிக்க போனாலே இன்றைக்கி இடைஞ்சல் பண்ணுவாங்க. ஆனால் தன்னுடைய உதவியாளர்களே வந்து இயக்குனராக்கி, கதாசிரியராக்கி, நடிகராக்கி, உயர்வரமான கட் அவுட்டுகள் வச்சு அழகு பார்த்தவர் பாரதி ராஜா. அப்படிங்கும்போது அவர் எல்லாரையுமே வந்து ஒரு அரவணைச்சு போகக்கூடியது. இண்டஸ்ட்ரிக்கே ஒரு அப்பா அப்படின்னா பாரதி ராஜா, இண்டஸ்ட்ரிக்கே டேரக்டர்னா அவர் பாரதி ராஜா. இந்த இஷ்யூனால் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த விஷயம் தான் போவாங்க. எல்லாரையும் பாராட்டுறது இருக்கு இல்லையா? அது பாரபட்சம்லாம் பாராட்டுவார். ஒரு விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னா அவன்கிட்டலாம் நான் ஒர்க் பண்ணணும், அவன்கிட்ட நான் கற்றுக்கறணும் அப்படின்னு அவ்வளோ பெரிய லெஜெண்டரி வந்து சொல்லுவார். பரியரும் பெருமாள் படத்துலலாம் அந்த ஒரு காட்சியை பார்த்துட்டு மாரி செல்வராஜே அவர் வந்து கொண்டாடி தீர்த்தார். இந்த கிளைமேக்ஸ் காட்சி என்னையா வச்சுருக்கான், அப்படியே இந்த கிளாஸில் வந்து நிற்கிது, டில் டவுன் ஆகி பக்கத்தில் பார்த்தா 2 பூ வச்சுருக்கிறான், என்னெல்லாம் யோசிக்கக்கூட முடியலன்னு சொல்லிட்டு அவ்வளோ பாராட்டுவார். அப்படி பாராட்டுறதா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இயக்க விஷயங்களாக இருக்கட்டும், தமிழ் மொழிக்கு பிரச்சனை வர்றப்பெல்லாம் கூட தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய நபர். அவர் வந்து அவருக்கு இப்படி ஒரு சம்பவங்கிறது தான் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அவர் எப்படி மீண்டெழுந்து வர போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. மனோஜ் ஆல்ரெடி மார்கழி திங்கள் படம் போகல. இப்போ அடுத்தடுத்த படங்கள் பண்ணிட்டு இருந்தாரா? இல்லைனா வந்து இல்லை, அதுக்கெல்லாம் பேச்சுவார்த்தைகள் பண்ணுறதா இருந்துச்சு. அவங்க அப்பாவுடைய அந்த குற்ற பரம்பரையை கூட பண்ணலாங்கிற மாதிரியெல்லாம் பேச்சுவார்த்தை இருந்துச்சு. பட் இது அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு. பாரதி ராஜா மகன் தொடர்பாக, மனோஜ் அவர்கள் தொடர்பாக, இறப்பு தொடர்பாக பல்வேறு விஷயங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.